உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்மை குறைவு அதனுடைய அறிகுறிகள் என்ன? முதல்ல இதற்கான டெஃபினிஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒருத்தர் தம்பதிகள் இரண்டு பேரும் திருப்தியாகிற வரைக்கும் உடலுறவில் ஈடுபட்டு இருக்கணும். அப்படி முடியலைன்னா அது ஆண்மை குறைவு அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. சாட்டிஸ்ஃபேக்டரின்றது தான் அந்த வார்த்தை. ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ஆராய்ச்சிகளுக்கு உகந்தது அல்ல. ஒருத்தர் 2 இட்லியில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஒரு அளவு வைக்கும்போது சிக்கல் இருக்குது. ஒருத்தர் 10 இட்லி சாப்பிட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற வார்த்தை போதலை. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அளக்கக்கூடியதாக இருக்கணும், மெஷரபிள். இப்போ பணம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக எனக்கு பணம் கிடைச்சா நான் நல்லா இருப்பேன்னா அது எது அளவுகோல்? ஒருத்தருக்கு 10 கோடி சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒருத்தருக்கு 1000 கோடி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அளவுகோலாக வராது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அளவுகோல்கள் இந்த மாதிரி ஒரு 4ஆக பிரிக்கிறாங்க. ஆண்மை குறைவு விரைப்புத்தன்மையை 4ஆக பிரிக்கிறாங்க. கிரேட் 1 அப்படின்றது வாழைக்காய் மாதிரி இருக்கணும், ஹார்டாக இருக்கும். இது முழுமையான விரைப்புத்தன்மை. நீங்கள் உங்கள் உடலில் சொல்கிறதுன்னா, நெத்தியை தொட்டு பார்த்து அழுத்தும் போது என்ன ஹார்ட்னஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் கிரேட் 4. இதுதான் முழுமையான விரைப்புத்தன்மை. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் உறவு கொள்ள முடியும். இது கிரேட் 3. இது வாழைப்பழம் தோலோடு இருக்கும். நீங்கள் இது உங்கள் உடம்புல பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் மூக்கு நுனியை தொடும்போது என்னவா இருக்கோ அந்த ஃபேர்ம்னஸ், அந்த ஹார்ட்னஸ் இருக்கணும். இதில் உறவு கொள்ள முடியும், ஆனால் வித்தியாசம் தெரியும், கொஞ்சம் விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு. கிரேடு 2 என்பது உரித்த வாழைப்பழம் மாதிரி. இதில் நீங்கள் உறவு கொள்ள முடியாது, பெனிட்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம உடம்புலன்னா மேல் உதட தொடுறீங்க, அந்த மாதிரி இருக்கும். கிரேடு 4 அப்படின்றது அழுகிய வாழைப்பழம் மாதிரி பெருசாக தெரியும், ஆனால் அந்த ஹார்ட்னஸ் விரைப்புத்தன்மை இருக்காது. அப்போது நம்ம அதில் கீழ் உதட்டை தொடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த மாதிரி இதை கிரேட் பண்ணும்போது இதை மெஷர் பண்ணலாம். இதை இந்த மாதிரியாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம். யார் வேணாலும் ஆராய்ச்சியெல்லாம் மெஷர் பண்ண முடியும். அப்போது இந்த கிரேடு 1 இருக்கிறவங்க நார்மல். இது மைல்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் இப்படி இருக்கிறாங்க. இது மாட்ரேட் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். இன்னொரு 30% பேர் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த ஆண்மை குறைவு இருக்கவங்க இன்னொரு 30 பேர் இப்படி. ஒரு 40 பேர் கம்ப்ளீட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த கிரேடு 1ல் இருக்கிறவங்க. ஸோ இப்படி மெஷர் பண்ண முடியும். இதில் தடுமாற்றல் ஆராய்ச்சிகளுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இந்த விஷயத்துக்குள்ளே வராது. அளவு வைத்து ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு இருக்குன்னு சொல்லலாம். இப்போது வயதானவர்களுக்கு மட்டும்தான் ஆண்மை குறைவு வருமா? அப்படியெல்லாம் இல்லை. வயது குறைந்த இளைஞர்களுக்கும் வருதுன்னு சைனாவில் நடத்தின மிகப்பெரிய ஒரு ஆய்வில் வயது குறைந்தவர்களுக்கும் ஆண்மை குறைவு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஆய்வில் 40லேருந்து 70 வயது உள்ள ரேஞ்சில் 45% ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏராளமான பேருக்கு ஆண்மை குறைவு இருக்குது. பொதுவாக நம்ம ஊர்லெலாம் இதை வெளியே சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. பல பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நிறைய முறை இங்கே ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்துடுவேன் சார், யாராவது பார்த்துருவாங்கன்னு போயிடுவேன் சார்னு. இது ஒரு ஹாஸ்பிட்டல், உள்ளே வர்றதுக்கு யார் பார்க்குறதுக்கு இதில் அவமானம் மானமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது தலைவலி ஜுரம் மாதிரி வரலாம். இதில் வெட்கப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. விஐபிஸ் எல்லாம் வரதான் செய்கிறாங்க. ஒன்றும் யாரும் எதுக்கு வேணாலும் வரலாம். இங்கே நிறைய மற்ற மருத்துவர்களும் இருக்காங்க. அதனால் வெட்கப்படுறது, கூச்சப்படுறது இதுவும் நம்ம உடம்புல அதுவும் சொல்லப்போனால் முக்கியமான பகுதி. நீங்கள் இதை புறக்கணிச்சிங்கன்னா டைவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனைவி வெறுத்து போய் நீ வேறு சரியே பண்ண முடியாதுன்னு சொல்லி விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேறு காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களும் எனக்கு செக்ஸில் உச்சகட்டம் அடைய முடியலை, அதனால நான் விலகி போகிறேன்னு கூட நேரடியாக சொல்லுறவங்க இருக்கலாம். சொல்லாமல் வேறு காரணங்களை இனிமேல் வாழ்ந்தது போதுன்னு சொல்லி வேறு காரணங்களை சொல்லிட்டு போகலாம். அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் 100% சரி செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கு உள்ள மருத்துவத்தில் 100% இதை சரி பண்ண முடியும்.
கவுன்சிலிங் தெரப்பி இருக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்குது, ஷாக்வேவ் தெரப்பி, பிஷாட் இன்ஜெக்ஷன், நர்வ் ஸ்டிமுலேஷன் எல்லாம் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது. ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. உங்களுக்கு எந்த லெவலில் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி சரி செய்ய முடியும். வணக்கம்.